இப்போ ஒரு தெருவுல 10 வீடு இருக்குன்னா 9 வீட்ல பிசினஸ் பண்றாங்க. ஒரு வீடு தான் பண்றது இல்ல. அந்த ஒரு வீட்டுக்காரங்களும் இந்த 9 வீட்ட பார்த்து பயப்படுறாங்க. இவங்க ப்ராடக்ட்ட வாங்க சொல்லிருவாங்க. பிஸ்னஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா அது கரெக்டா இருக்கும்? நல்ல கேள்வி. இதுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் அது ரீச் ஆகணும். அதுதான் பிராண்டிங். நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஒரு பேர் வச்சிடுறாங்க. ஹாரோஸ்கோப் பார்த்தோ, இல்லைன்னா எங்க வீட்டில் பையன் பேர் வைக்கிறேன், பொண்ணு பேர் வைக்கிறேன், உங்க பேர் பெருசா விளம்பரமாகணும், இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு பேர் ஒன்று வச்சிடுறாங்க. ப்ராடக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாம பிராண்டிங் மேல பிராண்ட் இது என்னோட பிராண்டு, இது என்னோட பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டிங் எல்லாம் என்னோட பிராண்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. பயப்படுறவங்க பிசினஸ்க்கு வரவே வேண்டாம். இந்த பயம் வந்தாச்சுன்னா பிசினஸ் பண்ணவே கூடாது. சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆண்டாள் ஆழ்வார்சாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் கவர்மெண்ட் நம்மளுடைய இந்த சிறு குறு தொழிலுக்கு, அதாவது தொழில் முனைவோர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட கஷ்டம். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டில் வச்சு தான் பண்ணுறேன், நான் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்? இவங்களுக்கு என்ன பயம்னா, ரெஜிஸ்டர் பண்ணால் நம்மளை வந்து கேள்வி கேட்டுருவாங்களோன்ற பயம். அதாவது ஜிஎஸ்டி அந்த காசு இந்த காசு அப்படியெல்லாம் போகுன்றது பயம். பேசிக்காக ஒரு தொழில் தொடங்கணுமா இருந்ததுன்னா நம்ம வந்து எம்எஸ்எம்இல பதிவு பண்ணணும். எம்எஸ்எம்இல ஏன் பதிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு அது ஒரு பர்த் சர்டிஃபிகேட். அது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதுக்காக வந்து அது பண்ணணும்னா, இப்போ இந்தியாவில் இத்தனை பேர் தொழில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நாளைக்கு ஒரு மெஷின் வாங்குறோம்னா சப்சிடிக்கு போகணும்னா இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்சிடிக்கு போக முடியும். ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். முக்கியமாக வந்து காசு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன? இதுக்கு முன்னாடி இப்போ வரப்போகிற இப்போ யாராவது ஸ்டார்ட் அப் பார்க்குறவங்க யாருன்னா வந்து ஸ்டார்ட் அப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது போல், இதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் சொல்கிறது என்னவா இருக்குங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சேலஞ்சஸ் இல்லாத ஃபீல்டு எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனாலும் அங்கேயும் சேலஞ்சஸ் இருக்கும். மற்ற ஒர்க்கரோட நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிஸ்னஸும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி அண்டு பிஸ்னஸ்ன்னு வரும்போது பெரிய சேலஞ்சாக இருக்குங்க. நிறையா பேருக்குள்ள கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியும் பிஸ்னஸையும் மிங்கிள் பண்ணிக்குவாங்க. பிஸ்னஸ் வேறு, ஃபேமிலி வேறு. ஃபேமிலியோட எமோஷன்ஸை கொண்டாந்து பிஸ்னஸில் நம்ம வைக்கவே கூடாது. பிஸ்னஸில் இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மனநிலையை பொறுத்து நீங்கள் ஃபோன் எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது எல்லா ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? நமக்கு வந்து நம்ம வீட்டில் இல்லை நான் வந்து பிஸியாக இருந்தேன், நான் ஃபோன் அங்கே மறந்து வச்சுட்டேன், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பேசுகிற நிறைய தொழில் முனைவோர்கள் சொல்லக்கூடிய பதில் இதுவாக தான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தனித்தனி ஃபோன்ஸ் வச்சுக்குவாங்க. பர்சனல் ஃபோன் ஒன்று, பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபோனு, அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஃபோன் தனியாக ஒரு நம்பரில் பேசணும், அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க 3 நம்பர் நம்மக்கிட்ட கொடுத்தா எந்த நம்பரில் நம்ம காண்டாக்ட் பண்ணுறது? அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கஸ்டமருக்கு வரவே கூடாது. எல்லாமே ஒரே ஃபோன் வச்சுக்கலாம். நம்ம எங்கே போனாலும் அந்த ஒரு ஃபோன் கையில் நிச்சயம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது பிஸ்னஸ் ஃபோனு, இது பிஸ்னஸ் டைமில் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பெருசாக வளரல. அவங்க எப்போ அந்த மாதிரி பண்ணலான்னா, ஒரு 500,000 பேரை வேலை கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணும்போது அப்போ வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படின்னும்போது முக்கியமான அந்த வியாபாரத்துக்கு வரக்கூடிய நம்ம ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க, நெகோஷியேஷன் பண்ணுறவங்கள மட்டும் பெரிய பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம உள்ள விட்டு நம்ம பேசிக்கலாம். மற்றதெல்லாம் நமக்கு கீழே உள்ளவங்கள ஒரு மேனேஜரையோ ஒரு சூப்பர்வைசரையோ அந்த மாதிரி விட்டு பேச வச்சு பண்ணிக்கலாம். எல்லா பெரிய நிறுவனமும் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப் பண்ணும்போது யாருமே 3 ஃபோன் 4 ஃபோன்லாம் வச்சுக்கிட்டதே கிடையாது. இப்போ இருக்கவங்க எல்லாருமே அது மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. ஓகே மேம். இந்த ஃப்ரான்ச்சைஸி, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போனா ஒரு ஃப்ரான்ச்சைஸியும் இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சில நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இப்போ நான் இதுக்கு என்னென்னலாம் பார்த்து அது நான்
எடுக்கணும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது? இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து ஃபெயிலியருங்க. ஒரு காலத்துல ஃப்ரான்ச்சைசி வந்து நல்லா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ண தெரியாது. அந்த ப்ராடக்ட் நல்லா வித்துட்டுருக்கு. என்னோட ஏரியால அந்த ப்ராடக்ட்ட நான் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்போது நான் ஃப்ரான்ச்சைசி எடுப்பேன். இன்னைக்கு அப்படி இல்ல. எனக்கே அந்த ப்ராடக்ட் செய்ய தெரியும்போது, நான் ஃப்ரான்ச்சைசி போறதில்ல. 2வது இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயி போச்சுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததிலிருந்து, நீங்க ஒரு ஒரு ஃபார்முலா கேட்டீங்கன்னா கூட, அ ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஏஐலாம் வந்து ம். ஃபார்முலா கூட குடுத்துருது. நாங்கலாம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்ருதி ஹெர்பல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் கிரீம் பண்ணணும்னா, கன்சல்டன்ட் கிட்ட தான் நாங்க போய் அ அந்த ஃபார்முலாஸ் வந்து கேட்கணும். அந்த கன்சல்டன்ட்க்கு உண்டான சார்ஜஸ் கட்டாயம் நாங்க குடுக்கணும். ஆனா, இன்னைக்கு அப்படி யாரும் இல்ல. யார பார்த்தாலும் நான் சோப்பு பண்றேன், கிரீம் பண்றேன் அப்படின்றாங்க. இப்ப என்கிட்டயே நெறைய தொழில் முனைவோர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, "இந்த மாரி நாங்களே சோப்பு பண்றோம் மேடம்" அப்படின்னுவாங்க. சிம்பிளா நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். "உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? காஸ்மெட்டிக் லைசென்ஸ் இருக்கா?" "இல்லைங்க, நான் வீட்லயே செஞ்சு குடுக்குறேன்." எங்க செஞ்சாலும் அதுக்குண்டான ப்ராப்பர் லைசென்ஸோட செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் இது. இப்ப ஃப்ரான்ச்சைஸின்னு வர்றப்போ, இன்னைக்கு வந்து அது சக்சஸ் கிடையாதுங்க. அதனால ஃப்ரான்ச்சைஸி இன்னைக்கு யாருமே போறதில்ல. ஓகே. ஏன் அதுல சக்சஸ் கிடையாது மேம்? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்கா? இல்ல வேற எதனா காரணங்களா? அதுதான். அப்போ வந்து ஒரு ஒரு ரொம்ப நாள் வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், யாருக்குமே எதுவுமே பண்ண தெரியாது. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா, அ ஒண்ணு அவங்க வந்து ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணணும். இல்லன்னா நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இன்னைக்கு அப்படி இல்ல. கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்லயே எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க. இப்போ ஒரு தெருவுல 10 வீடு இருக்குன்னா, 9 வீட்ல பிசினஸ் பண்றாங்க. ஒரு வீடு தான் பண்றதில்ல. அந்த ஒரு வீட்டுக்காரங்களும் இவங்கள பார்த்து பயப்படுறாங்க. இந்த 9 வீட்ட பார்த்து பயப்படுறாங்க. இவங்க ப்ராடக்ட்ட வாங்க சொல்லிருவாங்க. அப்படின்னு அந்த ஒரு வீட்டுக்காரன் எப்பவும் கதவ சாத்தி வச்சுர்றாரு. இல்ல வெளியில எங்கேயாவது கிளம்பி போயிடுறாரு. நைட் ஆனா வீட்டுக்கு வந்தா போதும்ன்ட்டு. இதுதான் இன்னைக்கு நடக்கிற ரியாலிட்டி. ஓகே மேம். ஸ்டார்ட் அப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அ அதாவது நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஏஜ்ல இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும், ஆர் பிசினஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டா, ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல ரிஸ்க்கா? இல்ல நம்மளால நம்ம ஃபேமிலி பாதிக்குமா? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கும் பட்சத்துலயும் சரி, இப்போ நாங்க வேலைக்கு போணுமா? அடுத்தடுத்து போணுமே, நான் படிக்கணுமே அப்படின்ற பட்சத்துல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இஎம்ஐ, அந்த மாரி கார் வாங்கணும், அந்த மாரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு பெரிய கனவோட இருக்காங்க. அதுல இஎம்ஐ போட்டு இப்பயே லாக் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஒரு பிசினஸோ, ஒரு ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா அது கரெக்ட்டா இருக்கும்? நல்ல கேள்வி. இதுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்லியே ஆகணும். நீங்க கேட்க கேட்க எனக்கு பேக்கிரவுண்ட்ல ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. ஃபோன் கால் பண்ணிட்டு அந்த அம்மா பேசுனாங்க என்கிட்ட. மேடம் நான் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னேன். உடனே நான் வந்து இந்த ஹெர்பல்லாம் பறிச்சு விக்கலான்ட்டு இருக்கேன். நல்ல விஷயமா பண்ணுங்க. அப்புறம் உடனே சொன்னாங்க, நான் வேப்பிலை எங்க ஏரியால நெறையா கிடைக்கும். அத வந்து பறிச்சு குடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நல்ல விஷயம் பண்ணுங்க. அப்படி. இப்படி நாங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது, நான் அவங்கள கேட்கிறேன், உங்களுக்கு வயசு என்னம்மா ஆச்சு? அவங்க சொல்றாங்க, எனக்கு 70க்கு மேல ஆச்சு. 70 பிளஸ். 70 ஓகே. பிளஸ் ஓகேங்களா? அப்போ நான் கேட்கிறேன், ஏம்மா உங்களுக்கு வந்து 1 கிலோ வேப்பிலையோட ரேட் தெரியுமா முதல்ல? நீங்க வேப்பில பறிச்சு விக்கலான்னு நெனைக்கிறது கரெக்ட்டு. ஆனா, அதனுடைய ரேட் என்னன்னு தெரியுமா? ஒரு 15 கிலோ வேப்பில பறிச்சா தான், அது ட்ரை ஆகுறப்போ 1 கிலோவா மாறும். இன்னைக்கு 1 கிலோ வேப்பிலையுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 200 300 இந்த 15 கிலோ வேப்பிலைய பறிக்கிறது இந்த அம்மா ஒருத்தர்னால பறிக்க முடியாது. 2 வேலையாட்கள போட்டு தான் பறிக்கணும். அவங்களுடைய சேலரி என்ன குடுப்பாங்க? இத காய வச்சு பவுடர் பண்ணி, மார்க்கெட்ல யார்கிட்ட கொண்டு போய் இந்த ப்ராடக்ட்ட விப்பாங்க? அப்ப இவங்களுடைய வேப்பில ரேட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரூ. 1200 ரூ. 1300 வித்தா தான் இந்த அம்மாவுக்கு ஒரு ரூ. 200 கிடைக்கும். ஒரு ரூ. 100 ரூ. 50 எவ்வளவோ ஒரு சொற்ப வருமானம் கிடைக்கும். அப்போ நான் கேட்டேன், "எதுக்காக இத பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க?" அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க. அவங்க சொன்னாங்க, "என் ஹஸ்பண்ட்ல இறந்துட்டாங்க. ம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா வாழ்ந்தாரு. ஆனா சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டாங்க சொந்தக்காரங்க. நான் எப்படியாவது சம்பாரிச்சு அந்த சொத்தெல்லாம் மீட்கணும்." அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. நான் கேட்டேன், "ஏம்மா உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" "இருக்காங்க." "நல்லா பார்த்துக்கிறாங்களா?" "நல்லா பார்த்துக்கிறாங்க." உங்களுக்கு பிபி, சுகர் ஏதாவது இருக்கா?" "ஒண்ணும் இல்லைங்க. நல்லா இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கேன்." "பேரன், பேத்திங்க இருக்காங்களா?" "இருக்காங்க." என்னுடைய அம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த வயசுல பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். உங்க பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்றீங்க. உங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லன்றீங்க. பேரன், பேத்திங்க இருக்காங்கன்றீங்க. நல்ல நீதி கதைகள் சொல்லிட்டு பேரன், பேத்திங்களோட உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு நல்ல கோயில், குளத்துக்கு போணும்னு பசங்ககிட்ட கேளுங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா அவங்க அனுப்புவாங்க. பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போறது, குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள பண்ணுங்க. உங்களுக்கே 70 பிளஸ்.
நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து நீங்கள் சம்பாதிச்சு எப்போ உங்கள் புருஷன் இழந்த அவ்வளோ சொத்தையும் மீட்டு நீங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும். இப்படி தப்பான ஒரு கான்செப்டோட வராதீங்க. என்னன்னா நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். நம்பர் 1 நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம தயாரா இருக்கணும். அப்ப இந்த அம்மா வேப்பில பறிச்சு விக்கணுமா இருந்ததுன்னா, ஒரு 50 பேர வேலைக்கு போட்டு, ஊர்ல இருக்க எல்லா வேப்ப மரத்தையும் உடைச்சு எடுத்து, ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வித்தா மட்டும் தான் இவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். அந்த ரூ. 200 ரூ. 200 ரூ. 300 விக்க முடியும். அவ்வளோ பல்க் குவான்டிட்டி இவங்க தயார் பண்ணணும். தயார் பண்றதுக்கு நீங்க இவங்க குடோன் வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். தயார் பண்ணோம்னா உடனே அது ஒரு விக்காது. பெரிய ப்ராசஸ் இருக்கு அதுக்கு. பெரிய ப்ராசஸ். தயார் பண்ணோம்னா உடனே விக்காது. இப்ப நாங்களே ஹெர்பல் ஃபேக்டரி வச்சிருக்கோம்னா, நாங்க போய் அந்த அம்மா வந்து குடுத்தோன்னா நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா ரெகுலரா ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்கள பிரேக் பண்ணவே மாட்டோம். எந்த ஒரு பெரிய கம்பெனியும் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்ககிட்ட இருந்து பிரேக் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா, இவ்ளோ வருஷம் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ரெப்யூட்டேஷன் போயிடும். நாளைக்கு இந்த அம்மானால சப்ளை பண்ண முடியலன்னா, திருப்பி நாங்க அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்கு. அத டச் பண்ணாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப வெளியில போயிட்டு வந்தோம்னா, இவரு என்ன சொல்லுவாருன்னா, இல்லைங்க ஸ்டாக் இல்லன்னுவாரு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு மேல நம்ம வந்து கொஞ்சம் கெஞ்சுனோம்னா, ரேட் அதிகமா சொல்லுவாரு. அன்னைக்கு இவ்ளோ ரேட் குடுத்தீங்கன்னா, அன்னைக்கு குடுத்தோம்மா, ஆனா இன்னைக்கு குடுக்க முடியலன்னுவாரு. கேட்டா மார்க்கெட்டு மா இதாயிடுச்சு. இதெல்லாம் ப்ராப்ளம் வருங்க. அதனால புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது என்ன கேட்டா ஒரு 50 வயசுக்கு மேல ஸ்டார்ட் பண்றவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நல்லா காசு இருந்து பண்றதுன்னா பண்ணுங்க. இல்லன்னா பேசாம அ ஓகே நம்ம 50 வருஷம் போயாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற காலங்கள எப்படி நம்ம வந்து நம்மளோட லைஃப்ப கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனா நல்லது. ஓகே மேம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸு அப்படிலாம் இருக்காங்களா மேம்? அவங்களுக்குலாம் எந்த ஏஜ்ல வரலாம்? இப்போ ஒரு 20, 21 ஆர் இல்லனா 18, 17 ஸோ இல்ல ஒரு 25 அபோவ் அந்த மாரி எந்த ஏஜ்ல கரெக்ட்டா வந்து இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? மறுபடியும் நான் அத சொல்றேங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஆனா அந்த திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து என் புருஷனுடைய இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக நான் வந்து சம்பாதிக்க போறேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கான்செப்ட் தப்புன்னு சொல்றேன். அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நான் தப்புன்னு சொல்லல. அவங்க வயசுக்கு அழகா ஒரு கடை போடலாம். ஒரே இடத்துல உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கடை போட்டு உட்காரலாம். அதே மாரி யங்ஸ்டரும் இப்ப வர்றாங்க. இப்ப வர்றவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எதுக்குன்னா, மத்தவங்க மாரி நம்ம கார்ல போணும். மத்தவங்க மாரி நம்ம வந்து லேவிஷா இருக்கணும். மத்தவங்க மாரி ஒரு ஹை எண்ட் லக்ஸூரியஸ் ஃபோன் லைஃபா வச்சிருக்கணும். யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வர்றாங்களோ தவிர்த்து, அந்த பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு லவ்வோட வரல வரல அப்படின்றீங்க. ஓகே. அப்படின்றது என்னுடைய கருத்து. நெறைய பேர் அப்படி வர்றதில்ல. ஒரு சிலர் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ஒரு 50, 60 வயசுல ஸ்டார்ட் பண்ணவங்க கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர். ஏன்னா, நம்ம தூங்கும்போது கூட நம்ம மூளை வந்து பிசினஸ பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். வேற திங்கிங் இருக்கக்கூடாது. வேற திங்கிங் வந்தாலே இது வந்து டவுன் ஆயிடும். தராசு மாரி தான். இப்ப ஃபேமிலியும், பிசினஸையும் ஒண்ணா வச்சீங்கன்னா, நீங்க ஃபேமிலிய நெனைக்கும்போது ஃபேமிலி கீழ போயிடும். பிசினஸ் வந்து தராசுல மேல போயிடும். அப்ப இத வந்து ஈக்குவலா நீங்க வந்து கொண்டு போக பேலன்ஸ் பண்ணி 2த்தையுமே பேலன்ஸ் கொண்டு பண்ணி போணும். கொண்டு ஓகே. போகணும். ஓகே. ஒரு பிசினஸ்க்கு ஒரு பிராண்டிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? அந்த பிராண்டிங் கரெக்ட்டான டைம்ல பண்ணலனா என்ன ஆகும்? பிராண்டிங்ன்றதுக்கு வந்து சரியான விளக்கம் குடுக்கணும்னா, இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் அது ரீச் ஆகணும். அதுதான் பிராண்டிங். நெறைய பேர் என்ன தெரியுங்களா? ஒரு பேர் வச்சர்றாங்க. ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தோ, இல்லன்னா எங்க வீட்ல பையன் பேர் வைக்கிறேன், பொண்ணு பேர் வைக்கிறேன். அவங்க பேர் பெருசா விளம்பரமாகணும். இப்படியெல்லாம் நெனச்சுக்கிட்டு ஒரு பேர் ஒண்ணு வச்சர்றாங்க. அத வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பிராண்டிங், பிராண்டிங், பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாம பிராண்டிங் மேல பிராண்டிங் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஓகே. பிராண்ட் இது என்னோட பிராண்ட், இது என்னோட பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டிங் எல்லாம் என்னோட பிராண்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். அவர் எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சிருக்கு. ஹமாம், டவ், கோல்கேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அவங்க பிராண்டிங்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்படி பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர வந்து பெருசா அவங்க வந்து ப்ரமோட் பண்ணல. வாங்க, வாங்க, வாங்க மக்களுக்கு வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எத்தன வருஷத்து கம்பெனிங்க? யோசிச்சு பாருங்க நீங்க. நம்ம நேத்திக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பிராண்டிங்ன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் வர தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். பிராண்டிங் மேல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க தரமான பொருள குடுத்தா, திருப்பி திருப்பி வாங்குனா அது போதும்னு நெனைங்க ஃபர்ஸ்ட்டு. 2வது நீங்க மூல முடுக்குலயெல்லாம் எந்தெந்த பட்டி தொட்டிக்கெல்லாம் கார் கூட இன்னைக்கு போக முடியாத கிராமங்கள்லாம் உண்டு. அங்கெல்லாம் உங்க ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா, அப்ப நீங்க பிராண்ட் ஆவீங்க. அதுதான் என்னோட கான்செப்ட். 2வது பிராண்டிங் ஆகுறதுக்கு குறைஞ்சது 100 வருஷமாவது ஆகும். 100 அதாவது 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேருக்காவது தெரிய வரும். இப்ப நான் வந்து இந்த ஃபீல்ட்ல 26 வருஷம் இருக்கேங்க.
26 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் சந்திக்க போகிறப்ப தான் என் கம்பெனி பற்றியே தெரிய வருது எல்லாருக்கும். நம்ம கம்பெனி பேர் சொன்னோம்னா ஸ்ருதி ஹெர்பல்னு சொன்னோம்னா, "அப்படியா அது எங்கே இருக்குது?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ மக்களுடைய கவனமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு விற்கிறோம், நாளா நாளைக்கு பெரிய ஆள் ஆயிட்டோம். அந்த ஒரு கான்செப்ட்ல வராங்க. அந்த கான்செப்ட்லயே வர வேண்டாம். அந்த பிசினஸ்ன்றது என்னன்னா, ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அத வந்து கொண்டு போணுங்க. அத பத்தியே 24 மணி நேரம் நெனைக்கணும். தூங்கும்போது கூட, அந்த தூக்கத்துல கூட கனவு கூட பிசினஸ பத்தி தான் வரணும். இதத்தான் அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னு சொன்னாரு. சும்மா தூங்கிட்டு கனவு கண்டாலாம் பெரிய ஆள் ஆக முடியாது. கனவு எத பத்தி நம்ம காண்றோமோ, அத நெக்ஸ்ட் டே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நைட் ஒரு கனவு வருதுன்னா, பிசினஸ பத்தி, காலையில எந்திரிச்சு அத எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி, அத வந்து பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான், உங்க கனவு வந்து நிஜமாக போகுது. புரியுது. ஆ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் லாஸ் ஆயிட்டதுக்கப்புறம், ஓகே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்றாங்க. அவங்களுக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய பயம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த பயத்திலிருந்து வெளிய வர நீங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு? ஆக்சுவலா இது எல்லாருக்கும் இருக்கிற பயம். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் பிசினஸ் கிடையாது. இது என்னோடது 6வது பிசினஸ். 5 பிசினஸ லாஸ் பண்ணி 6வது பிசினஸ் தான் கொஞ்சம் சக்சஸ் பார்த்துருக்கேன். 5மே ஹெர்பல் சம்மந்தப்பட்டதா? இல்ல வேற வேற ஃபீல்டு? அதுதான் ஆரம்பத்தில சொன்ன மாரி மசாலா ப்ராடக்ட் பண்ணோம். ம். 5 ஸ்டார் பிராண்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் குட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பியூட்டி பார்லர் வச்சிருந்தேன். எல்லாமே லாஸ் ஆயி, கடைசியா வந்து தான் ஸ்ருதி ஹெர்பல் ஆரம்பிச்சோம். நம்ம ஆயுர்வேதா மருத்துவத்துறைக்குள்ள வர்றோம். ஓகே. ஸோ என்னன்னா, இந்த 5 பிசினஸ்ல நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பணம் செலவு பண்ணி படிக்கிறீங்க. படிச்சா தான் நீங்க காலேஜ் முடிச்சு வர்றப்ப, நீங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு முடியும். அந்த மாரி தான் பிசினஸுமே. எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் ஓனர் கிட்ட கூட நீங்க போய் கேட்டு பாருங்க. முதல்ல அவங்க தோல்வி தான் சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வி தான் சிறந்த பாடத்த குடுக்கும். அதிலிருந்து ஒரு பாடத்த கத்துக்கிட்டு, அடுத்த பிசினஸ்ல எங்க தோத்தோம், எங்க தப்பு நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பிசினஸ்ல நாம என்ன தப்பு பண்றோன்றது நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியாமலாம் எந்த விஷயம் நடக்க போறதில்ல. அத அடுத்த பிசினஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. 2வது பயப்படுறவங்க பிசினஸ்க்கு வரவே வேண்டாம். இந்த பயம் வந்தாச்சுன்னா, பிசினஸ் பண்ணவே கூடாது. இப்ப என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கு. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. பேக்கப்க்கு என்கிட்ட இல்ல. ம். அப்படின்றபோது நான் வரலாமா வேணாமா? சின்னதா ஆரம்பிங்க. நீங்க ஏன் பெருசா இருக்கிற பணத்துக்கெல்லாம் எதுக்கு பிசினஸ்குள்ள போடுறீங்க? சின்னதா ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு 2 பேருக்கு வியாபாரம் பண்ணுங்க. அப்புறம் அதிலிருந்து வர இன்கம்ம வச்சுட்டு 4 பேருக்கு பண்ணுங்க. அது 8 பேர் ஆகும். மல்டிபிள் ஆயிட்டு தான் போகும். நீங்க எடுத்தோனே ஊரெல்லாம் தெரியப்படுத்தணும்னு எதுக்கு அவ்வளோ காசையும் கொண்டு போய் கொட்டுறீங்க? அது வேண்டான்றேன் நானு. எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா தான் அது நல்லாருக்கும். ஒரு மாடிக்கு போகணும்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் ஏறி போணும். பறந்தெல்லாம் போய் மாடியில உட்கார முடியாது இல்லைங்களா? ஸோ அது மாரி தான் பிசினஸுமே. இப்பவும் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒருத்தங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அதுவே கனவாவே வச்சு பண்ணா தான் பண்ண முடியும். ஆரம்பிச்ச 1 வாரத்துல பெரிய ஆள் ஆகணும். நான் நான் நெறைய என்டர்பிரினர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு லாபமே இல்ல. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரைஸ் ஜாஸ்தின்னு சொல்றாங்க." நான் சொல்லுவேன், "நீங்க அவங்க கம்மியா விக்கிறாங்க. அவங்க இவங்க கம்மியா கிட்ட விக்கிறாங்க. அதிகமா இருக்கு. நான் அதிக எப்படி வாங்குறது? எப்படி அப்படின்ற மாரி. வாங்குறது? ஓகே. இப்படியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு வருவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நீங்க மூலப்பொருள் என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹேண்ட்பேக் தயாரிக்கிறவங்க, புதுசா ஒரு ஹேண்ட்பேக் தயாரிக்கிறாங்க. லூயி விட்டான் ரேட்டுக்கு இவங்க ஹேண்ட்பேக் இவங்க விக்க முடியாது. கண்டிப்பா. லூயி விட்டான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா, 50,000, 1,00,000, 2,00,000, 5,00,000 அப்படின்னு வித்துட்டுருப்பாங்க. அந்த ரேட்டுக்கு இவங்க விக்க முடியாது. இவங்க ஒரு ஹேண்ட்பேக் தயாரிக்கிறாங்கன்னா, நீங்க ரூ. 300 வாங்குறதுக்கும் ஆட்கள் தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. நீங்க ஏன் லூயி விட்டான வந்து கற்பனையில எடுத்துக்கிட்டு, நான் அந்த பிராண்ட் மாரி தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு எதுக்கு கற்பனையோட வாழ்றீங்கன்னு தான் என்னோட கேள்வி. ஆனா அந்த பிராண்ட் மாரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த பிராண்ட் போட்ட உழைப்ப ஆ போட 150 மாட்டேங்கிறாங்க. வருஷம் ஓகே. ஆச்சுங்க லூயி விட்டான் மக்களுக்கு. இப்ப இன்னைக்கு 150 வருஷம் ஆச்சு லூயி விட்டான். ஓகே. பாரிஸ் நகரத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்லயே தெரிய வந்திருக்கு. அதாவது ஃபாரின் பிராண்டுக்கு எப்படி வந்து ஒரு அது அது வந்து ஃபாரின்ல தயார் பண்றாங்க அப்படின்னு ஒரு கற்பனை. ஃபாரின் பிராண்ட் வாங்குனா தான் நமக்கு மரியாதைன்னு நம்ம நெனைக்கிறோம். அதாவது அப்படியெல்லாம் அந்த இல்ல. வெஸ்டர்ன் கல்ச்சர வந்து அடாப்ட் பண்ணதால, ஸோ அந்த மாதிரியான இல்ல பிம்பம். வருது. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். ஸோ அத வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதுக்கான செலவுகள் எவ்வளோ இருக்கு? ஸோ அதுல எதனா விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எதனா இருக்கா? நிச்சயமாங்க. நெறைய பேரு நம்ம இதுல வந்து பேசின என்டர்பிரினரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஒரே ஒரு ப்ராடக்ட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க. அ அத எடுத்துட்டு வந்துட்டு,
சாதாரணமாக இருப்பாங்க. நான் இதை வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. சரிம்மா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கானா? இல்லை. அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கானா? இல்லை. ஸோ யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்க. மற்றவங்களது ஏன் கேட்குறீங்க? நமக்கு தெரியும் இல்லையா நம்ம இப்ப அதே கெப்பாசிட்டி மாரி என்ன இப்போ நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டே பண்ண போறோம் அப்படின்னா, அங்க இருக்க பையருடைய கான்டாக்ட்ட நம்ம வேணும். புடிக்கணும். ஸோ நிச்சயம் வேணும். அதுவுமே இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்ற சில பேரும் இருக்காங்க. அதுதாங்க. இப்ப வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் எப்பவோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம லோக்கல்ல இருக்கிற அந்த பையரோட இன்டராக்ட் பண்ணி, நம்ம ப்ராடக்ட்ட அவங்க மூலமா முதல்ல அனுப்ப பார்க்கணும். இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் டைரக்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. டைரக்ட்டா வந்து பண்ணணும்னா, அதுக்கு உண்டான பணமும், உழைப்பும், அதுக்கு உண்டான வழிமுறைகளும் நம்ம வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா, அது சக்சஸ் ஆகும். சும்மா சாதாரணமா ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, நான் உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அது தவறான ஒரு இது. ஓகே மேம். நெறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ சோசியல் மீடியாவுக்கும் சில நாளுக்கு முன்ன நெறைய வைரல் ஆச்சு. தேங்காய் நாரு. இத வச்சு பிசினஸ் பண்ணி பல கோடி, பல லட்சங்கள் வந்து டர்ன் ஓவர் எடுத்த ஒரு நபர். ஸோ இந்த மாதிரியான கதை, இந்த மாதிரியான உங்ககிட்ட யாருனா வந்து பேசியிருக்காங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் நம்ம நெனச்சே பார்த்துருக்க மாட்டோம். இதுல இவ்ளோ லாபம் இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு சின்ன வியூவர்ஸுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் மாரி எதனா நீங்க சொல்ல முடியுமா? ஆ. அது கண்டிப்பா சொல்லணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஆண்டர்பிரினர் என்ன தெரியுங்களா? ஏ டூ இசட் நான் பண்றேன்ட்டு வருவாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா வாழனார். அவர் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்ட்டுங்களா? ஏ டூ இசட் பண்றத விட, அதுதான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. "அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்ன்னு." ஒரே ஒரு ப்ராடக்ட்ல கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணி, அந்த ஒரு ப்ராடக்ட்ட பெஸ்ட்டா பண்ணி குடுத்தோம்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய ஆளா வரலாம். இப்போ நீங்க சொன்னீங்க சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல ஏன்னா ஜஸ்ட் அத யாரும் கற்பனை சும்மா நம்ம நார தூக்கி போட்டு அப்படியே போயிருவோம். ம். ஆனா, அத வந்து எடுத்து, அதுல வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, அதுல வந்து இவ்ளோ லட்சங்கள், இவ்ளோ கோடிகள் டர்ன் ஓவர் பண்றதுன்றது பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்குல்ல. ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இடத்துல வந்து பேசின தொழில் முனைவோர்கள் மீட்டிங் மாசம் மாசம் நான் வைப்பேன். மாசம் மாசம் தொழில் முனைவோர்கள் மீட்டிங்ல வர்றப்ப, ஒருத்தர் வராரு. ஒரு கருப்பட்டி விக்கிறவரு வராரு நம்ம இடத்துக்கு. "அம்மா நாங்க சொசைட்டில தாம்மா குடுக்குறோம்" அப்படின்ட்டு. "பரவாயில்லையா? வந்து பேசுங்க. நான் சொசைட்டில இருந்து அவங்கள கூட்டிட்டு வரேன்." நான் சொன்னேன், "அவங்களயெல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்க பணம் ஏறுறீங்க, உங்க வீட்ல வெல்லம் காய்ச்சுறீங்க. நீங்க வாங்க. நீங்க வந்து பேசுங்க." அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பேசினாருங்க. அவருக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ். பார்த்தீங்கன்னா, வெறும் பண வெல்லத்த பற்றி மட்டும் தான் பேசினாரு. வேற ஒண்ணுமே பேசல. பயங்கரமான ஆர்டர்ஸ் அவருக்கு. அடுத்து அவரு என்ன சொன்னாரு என்கிட்ட, "அம்மா என்னால ஃபோன் கால அட்டெண்ட் பண்ணவே முடியல. நீங்க அத எடுத்து பண்றீங்களான்னு?" கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், "ஐயா இந்த மாதிரி என்னுடைய பிசினஸ் எனக்கு இருக்கு. நான் உங்களுக்கு என்ன வகையில உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வேணுமா தரேன். என்ன வேணுமோ பண்றேன். நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்கங்க." ஏன்னா, இது வந்து அவங்க என்கிட்ட குடுத்து, நான் ஒண்ணு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க கரெக்ட்டா போயிட்டு இருந்தா கூட இன்னொருத்தவங்க உள்ள நுழைஞ்சு, "ஐயோ! அந்த அம்மா கிட்ட போய் பண்றீங்களா? அவங்க நெறைய லாபம் சம்பாரிக்கிறாங்க." அப்படின்றலாம் பேசுறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நான் வந்து அவருக்கு நான் நெறைய டைரக்ட்டா கான்டாக்ட்ஸ் குடுத்து, அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, "அம்மா எனக்கு கம்ப்யூட்டர் வேணும்மா, அந்த பில்லிங் எல்லாம் அடிக்கிறதுக்கு, கையில பில் எழுத முடியலன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு." கம்ப்யூட்டர்ல பில்லிங் போட்டா அவர் ஒண்ணும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் ஆயிரல. ம். இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போனாரு. ஓகே. ஏன்னா ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு படி ஸ்டெப் மேல. ஒரு ஓகே. படி மேல போறதுன்றதே நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா? 2வது அவருக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ண தெரியல. ஓகே. ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு குடுத்துட்டு இருந்தாரு. அப்போ நான் அவர கூப்பிட்டு உட்கார வச்சு சில விளக்கங்கள்லாம் குடுத்தேன். ஐயா இங்க இந்த ஏரியால இந்த ரேட்டுக்கு விக்கிது. இந்த ஏரியால இந்த ரேட்டுக்கு விக்கிது. இன்னைக்கு பனங்கருப்பட்டின்றது நார்மலா இந்த ரேட்டு. நீங்க நீங்க வந்து ரொம்ப குறைவான ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கீங்க. இவங்க ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விக்கிறாங்க. நீங்க இந்த ரேட்டுக்கும் குடுக்க வேண்டாம். இந்த ரேட்டுக்கும் குடுக்க வேண்டாம். நார்மலா உங்க உழைப்புக்கு உண்டான ரேட் என்னவோ அத நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். ஓகே மேம். உங்களுடைய அழகான பதில்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.